Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம பழைய நைட்டி யூஸ் பண்ணி எப்படி ஒரு பலாசோ பேண்ட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது வித்தின் 5 மினிட்ஸில் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நைட்டி நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்னுடைய பொண்ணுக்கு 11 இயர் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்டில் எப்படி பலாசோ பேண்ட்டு 3/4 பேண்ட்டாக நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இதுக்கு இப்போ பாருங்கள், இந்த நைட்டி இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது ஹைட் பார்த்திங்கன்னா டோட்டலாக எனக்கு 3/4 அப்படிங்கிறனால 26 இன்ச்சஸ் இருந்தால் போதும். நீங்கள் உங்களுக்கு ஃபுல் பேண்ட் வேணும்னா ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 26 இன்ச்சஸ் கூட நான் 2 இன்ச் ஆட் பண்ணுறேன். இந்த 2 இன்ச்சதுக்காகனா மேலே நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் 2 இன்ச்சஸ் ஃபோல்டிங்க்கு கொடுக்குறேன். டோட்டலாக நான் 28 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இதனுடைய கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கலை. இப்போது நம்ம இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் சீமிங்க்கும் சேர்த்து 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலிருந்து கீழே 12 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். இது எதுக்காகனா கிராச்சோடைய ஹைட்டு நம்ம நார்மலாக எடுக்கிற ஹைட்டை விட ஒரு 2 or 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா பலாசோக்கு எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க்கிங்லேருந்து வெளிப்பக்கத்தில் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த கிராச்சினுடைய ஷேப் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ரவுண்டு 6 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் இது அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 7, 8 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 6 இன்ச்சஸ் எனக்கு போதுங்கிறனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம டோட்டல் ஹைட்டு 28 இன்ச்சஸ், கிராச்சினுடைய ஹைட்டு 12 இன்ச்சஸ், அதுக்கப்புறமா அதிலேருந்து வெளிப்பக்கம் 1 இன்ச் எடுத்திருக்கோம். துணியினுடைய அகலம் டோட்டலாக 10.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். பாட்டம் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். இவ்வளோதான் இதில் இருக்கிற மார்க்கிங் மெஷர்மெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிராச் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த கிராச் லைனில் நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிராச் தைச்சி ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ரவுண்ட்லேருந்து இந்த சென்டர் கிராச் வழியாக அடுத்த காலினுடைய இந்த பாட்டம் ரவுண்ட் வரைக்கும் தையல் போட்டுக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் சீமிங் 1/2 இன்ச்சஸில் நான் சீம் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 இன்ச்சஸ் விட்டுருக்கோம் இல்லைங்களா எக்ஸ்ட்ரா, அந்தளவுக்கு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சுற்றி தையல் போட்டுகிட்டே வரலாம். இப்போது இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம ஒரு 2 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி கேப் கொடுத்துடலாம். இது எதுக்காகனா நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறக்காக. இப்போ எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா நான் 20 இன்ச்சஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எலாஸ்டிக்கை நம்ம ஒரு பின்னில் குத்திட்டு இந்த கேப் வழியாக உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பழைய நைட்டியை யூஸ் பண்ணி சிம்பிளான பலாசோ பேண்ட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் வித்தின் 5 மினிட்ஸில்.
இப்போ பாருங்கள், இந்த பாட்டம் ரவுண்ட் வந்து நான் வந்து 6 இன்ச்சஸாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் அகலமாக கொடுத்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.